நம் வாழ்வில் வரும் இன்ப துன்பங்கள் யாவும் முற்பிறவியில் செய்த பாவ புண்ணியத்திற்கேற்ப அமைகிறது. அதில் பித்ருகாரியமும் ஒன்று. நம்முடன் வாழ்ந்து மறைந்த நம் முன்னோர்களை மறவாமல் அவர்களுக்கு ஒவ்வொரு வருடமும் தர்ப்பணம் அளிப்பது அமாவாசை, புண்ணியகால தர்ப்பணம், வருஷ சிராத்தம், மகாலயபட்சம் என சாஸ்திரங்கள் பரிந்துரைக்கிறது. குல வழிபாடு, இறைவனை வழிபடுவது என்பவை சிறப்பான விஷயம் என்பதைப் போல் நம் முன்னோர்களை வணங்குவதும் தர்ப்பணம், சிராத்தம் ஆகியவை அளிப்பதும் மகாலயபக்ஷ காலம். மகாலயம் என்பதற்கு பெரிய இருப்பிடம், சந்தோஷமான காலம், எல்லா பித்திர்களும் கூடுவது என பல பொருள்கள் உண்டு. பட்சம் என்றால் 15 நாட்கள். மறைந்த நம் முன்னோர்கள் பித்ருலோகத்திலிருந்து 15 நாட்கள் நம்மோடு தங்கும் காலமே மகாலய அமாவாசை அல்லது மாலை அமாவாசை என கூறப்படுகிறது. முன்னோர்கள் எல்லாம் ஒன்றாக கூடுவதால் மகாலயம் என்று சொல்வதும் உண்டு. புரட்டாசி மாதத்தில் வரும் அமாவாசையே மகாலய அமாவாசை என அழைக்கப்படுகிறது. ஒரு ஆண்டில் வரும் 12 அமாவாசை திதிகளுள் மிக முக்கியமானது இந்த மகாலய அமாவாசை மட்டுமே. இந்நன்னாளில் பித்ருக்களுக்குரிய சிராத்த தர்ப்பணங்களை உரிய முறையில் முறையாக ஸ்ரத்தையுடன் செய்யப்படுவதே இதன் தனி சிறப்பு. ஸ்ரத்தையுடன் செய்ய வேண்டியது என்பதால் அது சிராத்தம் என்று சொல்லப்படுகிறது. தேவர்களை திருப்திப்படுத்துவதற்காக செய்யப்படுபவை ஹோமங்கள், யாகங்கள் என்பதைப் போல பித்ருக்களை திருப்திப்படுத்துவதற்காக செய்யப்படுபவை இந்த சிராத்தம், தர்ப்பணங்கள். ஆவணி மாத பௌர்ணமிக்கு அடுத்த நாள் பிரதமை திதியில் துவங்கி புரட்டாசி மாதம் அமாவாசை வரை உள்ள நாளில் பித்ருலோகம் என்று கூறப்படும் தென்புலத்திலிருந்து பூமிக்கு வந்து சேரும் நமது பித்ருக்கள் அடுத்த 15 தினங்கள் நம்மோடு பூமியிலேயே தங்கியிருந்து நாம் அளிக்கும் உணவையும் நீரையும் எள்ளையும் பெற்றுக்கொண்டு திருப்தி அடைந்து மகாலய அமாவாசை முடிந்தவுடன் மீண்டும் பித்ருலோகம் புறப்பட்டு விடுவார்கள். அவர்கள் நம்மோடு தங்கியிருக்கும் நாளில் அவர்களை நினைத்து வழிபடுவது நம் வாழ்க்கையை வளம் பெற செய்வதோடு நமக்கு மன அமைதியையும் அவர்களது அருளாசியையும் கிடைக்க செய்கிறது. நாம் அளிக்கும் சிராத்த தர்ப்பணத்தை மிகுந்த மன மகிழ்ச்சியோடு ஏற்று அவர்கள் நம்மை ஆசீர்வதிப்பார்கள். மானசீகமாக அவர்களை நம் இல்லத்துக்கு வரவழைத்து அன்னம் படைத்து அவர்கள் நம்மோடு இருந்த காலத்தில் அவர்களை பராமரித்த பாவனையில் நடந்து கொள்வதே இந்த சம்பிரதாயத்தின் நோக்கம். இதனை நீத்தார் கடன் என்று சொல்வார்கள். அன்றைய தினம் அவர்கள் நினைவாக நாம் வழங்கும் அன்னதானம் ஆன்மீக பாதையில் சந்நியாசிகள், பிரம்மச்சாரிகள் மற்றும் பலரை சென்று சேரும். நமக்கும் நம் சந்ததியினருக்கும் நன்மை அளிக்கும். மகாலய அமாவாசை அன்று தவறாமல் தர்ப்பணம் செய்து வழிபடுவது ஆண்டு முழுவதும் அமாவாசை நாளில் வழிபட்ட பலனை கொடுப்பதாக சொல்கிறது. தர்ப்பணத்தில் அளிக்கப்படுவது எள். இதிலிருந்து வரும் எண்ணெய் ஒட்டும் தன்மை உடையது. நமக்கும் இறந்து போன முன்னோர்களுக்கும் உள்ள உறவை நினைவுபடுத்தவே எள் உபயோகப்படுத்தப்படுகிறது. மகாலயபக்ஷ அமாவாசையில் எல்லா முன்னோர்களும் சூரிய சந்திர உலகுக்கு வந்து போவதால் அன்று நாம் வழங்கும் எள், நீர் ஆகியவற்றை அக்னி பகவானின் பத்தினியாகிய ஸ்வதா தேவியானவள் அவர்களிடம் எளிதில் சேர்ப்பித்து விடுவதாக ஐதீகம். தர்பை புல்லின் ஒரு நுனியில் பிரம்மனும் மறுநுனியில் சிவனும் நடுவில் விஷ்ணுவும் இருப்பதாக ஐதீகம். தர்பைக்கு சுத்தி செய்யும் ஆற்றல் இருப்பதோடு தீய சக்திகள் எதுவும் நம்மை அண்டாமல் பாதுகாக்கும் ஆற்றலும் உண்டு. ஜாதகத்தில் பித்ருதோஷம் உள்ளவர்கள் காஷி, ராமேஸ்வரம், கயா, திரிவேணி சங்கமம், திரிபுல்லானி, அக்ஷவடம், திருவாஞ்சியம், திருவெண்காடு, திலதர்ப்பணபுரி போன்ற பல இடங்களில் ஹோமம் மற்றும் தர்ப்பணம் செய்வது நன்மை பயக்கும் என்கிறார்கள். அக்காலத்தில் புகழ்பெற்ற பாண்டிய மன்னனான சுச்சோதி என்பவன் பாண்டிய நாட்டு பாடல் பெற்ற தலங்களுள் ஒன்றான திரிபுவனத்திற்கு வந்து வைகை ஆற்றில் வேண்டுதல் நிகழ்த்தியதாக வரலாறு உண்டு. நமது எண்ணங்களும் செயல்களும் உடல் அமைப்பும் நமது 3 தலைமுறை முன்னோரிடமிருந்து நாம் பெற்றவையே. இதனால் அந்த 3 தலைமுறையினரின் பெயரையும் சொல்லி நாம் தர்ப்பணம், சிராத்தம் செய்கிறோம். அந்த 3 தலைமுறை பித்திருக்கள் வசு, ருத்ர, ஆதித்யர் ஆகியோர். இவர்கள் நம்மையும் நம் சந்ததியினரையும் இனிதே வாழ வைப்பார்கள். ஸ்தூல வடிவத்தை விட்டு சூட்சும வடிவில் வருபவர்கள் தேஜஸ், வாயு போன்ற பஞ்சபூதங்களில் பரவியிருப்பவர்கள். திவ்ய பிரித்துக்களைப் போல் தெய்வாம்சம் பொருந்தியவர்கள். நாம் ஸ்ரத்தையுடன் செய்யும் தர்ப்பணம் வாயிலாக வழிபட வேண்டியவர்கள்.
இவர்களை வழிபட்டு வாழ்வில் வளம் சேர்த்துக் கொள்வோம். இறைவனின் பரிபூர்ண அருளையும் இவர்களின் ஆசியையும் பெற்று வாழ்வாங்கு வாழ்வோம். ஓம் சாய்ராம்.